அத்தியாயம் 73 முழுமையான படுகொலை. நிலவன் திட்டமிடுவதில் இனி நேரத்தை வீணாக்கவில்லை. அவனுக்கு ஏற்கனவே ஒரு சாத்தியமான மற்றும் திறமையான திட்டம் இருந்தது. அவன் ஸ்கார்லெட் லயன் கில்ட்டை சண்டையிட அனுமதித்தார், மேலும் அவர்களின் வலிமையையும் மனத்தையும் குறைத்து சோர்வடையச் செய்தான். இதனால் அவர்கள் எளிதில் தாக்கப்படுவார்கள். 100 வீரர்கள் கொண்ட குழு இறுதியாக போரில் வெற்றி பெற்று தங்கள் பாதுகாப்பை கைவிட்டபோது நிலவன் அதிரடியாக களமிறங்கினான். வெவ்வேறு திசைகளில் மரங்களுக்கு இடையில் மறைந்திருந்த ரோனின் மற்றும் ஆலிவரிடம் நிலவின் கட்டளையிட்டான். நிலவன் கொடுத்த பயமுறுத்தும் நச்சு குண்டுகளை அவர்கள் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக வீசத் தொடங்கி இந்த போர் அமைப்பின் அனைத்து பக்கங்களையும் மூடினான். அவர்களின் படைப்பிரிவின் வெளிப்புற அடுக்கு சில நொடிகளில் நச்சு மூடுபனியால் சூழப்பட்டது. இது என்ன? தோன்றிய சூழ்ந்த மூடுபனியை கவனித்தவுடன் ஒரு கொலையாளி கத்தினான். இப்போதுதான் பலர் இந்த மூடுபனியை கவனிக்கத் தொடங்கி மீண்டும் தங்கள் பாதுகாப்பை அமைத்தனர். நிலவன் திருட்டுத்தனமான முறையில் நுழைந்து சுமார் 500 மீட்டர் பரப்பளவில் பரவியிருந்த இந்த போர் அமைப்பின் உள் பகுதியை நோக்கி வேகமாகச் சென்றான். கொலையாளிகளும் வில்லாளர்களும் தனது இருப்பை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவன் நிழல் நடைப்பயணத்திற்கு மாறி இந்த குழு உறுப்பினர்களின் நிழல்கள் வழியாகச் சென்று இந்த பகுதியின் நடுப்பகுதியை அடைந்தான். இறுதியாக பையனச்சு முற்றிலும் அடர்த்தியான மூடுபனியாக மாறி இந்த மிகப்பெரிய குழுவை அடைந்தபோது ஏராளமான உறுப்பினர்கள் திடீரென்று தங்கள் புலன்கள் மங்கி பார்வை மங்கலாகிவிட்டதாக உணர்ந்தபோது அதன் விளைவுகள் தெரிய ஆரம்பித்தன. ஏதோ பிரச்சனை, எல்லோரும் எச்சரிக்கையாயிருங்க என்று ஒரு அணித்தலைவர் கத்தினார். அனைவரும் விரைவாக தங்கள் முந்தைய அணி அமைப்பில் இறங்கினர். இப்போது அவர்களால் செய்ய முடிந்ததெல்லாம் எதிரி வரும் வரை காத்திருப்பதுதான். டஜன் கணக்கான மக்களால் சூழப்பட்ட இந்த குழுவின் மையத்தில் நிலவன் திடீரெனத் தோன்றினான். ஏய், நீ யார் என்று ஒரு பாம்பு தோளுடைய இளம் வில்லாளி கேட்டான். நிலவன் அறிமுகங்களில் எந்த நேரத்தையும் வீணாக்கவில்லை. மீதமுள்ள அனைத்து பயனச்சு குண்டுகளையும் விரைவாக எறிந்துவிட்டு தனது கைகளிலிருந்து நச்சு மூடுபனியை வெடிக்கச் செய்தான். எதிரி தாக்குதல் என்று பாம்புத்தோல் கத்தியது. ஆனால் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. இந்த வெள்ளை மூடுபனி திடீரென வெடித்தது முழு அணி அமைப்பையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. மேலும் அவர்களுக்கு முன்னால் இருந்த அனைத்தும் மூடுபனியால் மூடப்பட்டிருந்ததால் பெரும்பான்மையானவர்கள் பார்வையை இழந்தனர். எல்லோரும் யாரையும் விட்டுவிடாதீர்கள், நிலவன் கட்டளையிட்டான். அவனது துணைப்படை அவனது நிழலில் இருந்து குதித்து எதிரி அமைப்பின் நடுவில் விடுவிக்கப்பட்டது. எந்தவொரு போர்க்குழுவிலும் பாதுகாப்பான இடம் என்று கூறப்படும் இடம் ஏற்கனவே நிலவனும் அவனது இராணுவமும் உடைத்துவிட்டிருந்தது. நிலவனின் நிழலில் இருந்து குதித்த ஒரு மினோடார் மிதித்து கீழே விழுந்தபோது ஒரு பெண் கத்தினாள். ஒமேகாவும் 6 ஜெனரல்களும் தங்கள் கால்கள் தரையில் பட்டவுடன் தாக்கத் தொடங்கினர். என்ன நடக்கிறது? மக்கள் இறுதியாக தங்கள் அணிகளுக்கு இடையில் ஏதோ தோன்றியதையும் பயனச்சு அதே நேரத்தில் அதன் விளைவுகளைக் காட்டத் தொடங்கியதையும் கவனித்தபோது சுற்றுப்புறத்தில் திடீரென ஆச்சரிய கூச்சல்கள் எழுந்தன. அரக்கர்களே என்று ஒரு மந்திரவாதி கத்தினான். நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளோம் என்று ஒரு பழைய தொட்டி கர்ஜித்தது. கர்ஜனை பிலாக்வால் கர்ஜித்து 200 மீட்டர் தூரத்தில் இருந்த அனைத்து எதிரிகளையும் திகைக்க வைத்தது. அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை. ஒமேகாவின் பிரம்மாண்டமான உருவம் அந்த குழுவில் இருந்த 20 குணப்படுத்துபவர்களின் வழியாக விரைவாக ஓடி தனது நகங்களால் அவர்களின் உடல்களை வெட்டியது. அவர்களில் 7 பேரை உடனடியாக பாதியாக வெட்டியது. அவர் மூர்க்கமாக மக்களின் தலைகளைக் கிழித்து தனது நகங்களால் ஒவ்வொரு முறையும் பாதியாக வெட்டத் தொடங்கினார். இல்லை, என்னை கொல்லாதே, அம்மா, என்னை காப்பாற்று. ஸ்கார்லெட் லயன் கில்ட்டின் போர் உருவாக்கம் பயனச்சுத்தன்மையின் தாக்கத்தால் உடைந்து சிதறிய போதும் நிலவனின் துணை அதிகாரிகள் தங்கள் தரவரிசையின் நடுவில் இருந்தே தாக்குதலை ஏற்படுத்திய போதும் 20 வினாடிகளுக்குள் டஜன் கணக்கான அலறல்களும் எதிரொலித்தன. சிலர் பயந்து போய் அந்த அமைப்பை விட்டு வெளியே ஓடத் தொடங்கினர். மாயத்தோற்றங்களால் அவதிப்பட்டு தங்கள் மனதைக் கட்டுப்படுத்த முடியாமல் இந்த அடர்ந்த மூடுபனியிலிருந்து வெளியே ஓடி தெளிவான பார்வையைப் பெற முயன்றனர். சுற்றியுள்ள மூடுபனியின் வெளிப்புற அடுக்கிலிருந்து அவர்கள் வெகுதூரம் செல்வதற்கு முன்பே ஓடும் எதிரிகள் மீது அம்புகளின் சரமாரியான மழை பெய்தது. போர்க்களத்திலிருந்து தப்பி ஓட முயன்ற அனைவரின் உயிரையும் உலோகக் கம்பம் போன்ற அம்புகள் முடிவுக்குக் கொண்டு வந்ததால் அவர்களின் உடல்கள் கவசம் மற்றும் தற்காப்பு உபகரணங்களின் வழியாக துளைக்கப்பட்டன. தாக்குபவர் வேறு யாருமல்ல, இந்த அமைப்பின் வலது பக்கத்தில் ஒரு உயரமான மரத்தில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டிருந்த ஆலிவர்.
சிகர்ட் குல கருவூலத்தை சூறையாடிய பிறகு நிலவன் அவருக்குக் கொடுத்த எபிக் ரேங்க் வில்லை அவர் இப்போது பயன்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த வில்லுடன் அவரது துல்லியம் மற்றும் தாக்குதல் வரம்பு 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆலிவரின் தலைமையில் இருந்த நிம்கள் இப்போது ஊர்ந்து சென்று உயிருக்காக ஓடிக்கொண்டிருந்த அனைவரின் கால்களையும் தாக்கின. தங்கள் சொந்த பைக் போன்ற கால்களால் அவர்களின் கால்களையும் தொடைகளையும் குத்தி, பிரன்ஹா போன்ற பற்களால் அவர்களின் சதையைக் கிழிக்கத் தொடங்கின. மினோடார்ஸ் தங்கள் ராட்சத கால்களுக்குக் கீழே இருந்த எதிரிகளை மிதிக்கத் தொடங்கினர். மேலும் பலரை தங்கள் ராட்சத மரக்கட்டைகளால் மற்றும் கதாயுதங்களின் கீழ் நசுக்கினர். உடனடியாக அவர்களின் கொலைகளை இறைச்சி பேஸ்டாக மாற்றினர். அவர்களின் தலைவரான பிளாக்வால் உயர்தர கவசங்கள் மற்றும் கேடயங்கள் இருந்தபோதிலும் அவரது ராட்சத போர்க்கோடரி பல டாங்கிகள் மற்றும் வாழ்வீரர்கள் வழியாக பிளந்தபோது தனது ராட்சத கேடயத்தை எதிரிகள் மீது வீசி அவர்களின் உடல்களை ஒரே சுழற்சியில் உடைத்தார். செரில் தனது நீர் மற்றும் காற்று கத்திகளால் உடல்களை வெட்டிக் கொண்டிருந்தார். பலரை உயிருடன் எரித்தார். தனது மந்திரங்களைப் பயன்படுத்தி உறைபனி ஈட்டிகளால் துளைத்தார். பெர்ச்சர்கர் தனது தாக்குதல் திறன்களை முழு பலத்துடன் பயன்படுத்தும்போது ஜுக்ராம் விரைவாக கீழே இறங்கி தனது கைகளில் இருந்த பெரிய வாளால் தனது எதிரிகளின் தலைகளை வெட்டினார். அவர் மட்டும் ஏற்கனவே 1 டஜன் மக்களைக் கொன்றுவிட்டார். இந்த அமைப்பின் வலது பக்கத்திலிருந்து தப்பி ஓட முயன்றவர்களை ரோனினால் தனிமையில் கொன்றுவிடப்பட்டது. ஏனெனில் ரோக் துணை அதிகாரி இப்போது லார் தரவரிசையில் ஒரு அசுரனாக மாறிவிட்டார். மேலும் அவரது பரிணாமத்திற்குப் பிறகு அவரும் ஈட்டி போன்ற கடினமான மற்றும் கூர்மையான முனைகளுடன் அந்த நீட்டிப்புகளை பயன்படுத்த முடியும். அவரை எதிர்கொண்ட எவரும் தங்களை தற்காத்துக் கொள்ளத் தவறிவிட்டனர். ஏனெனில் அவரது விருப்பப்படி தண்டுகள் தங்கள் திசைகளை மாற்றிக் கொள்ளலாம் மற்றும் அவர்களின் தலைகள் மற்றும் இதயங்களை துளைக்கலாம். மேலும் கத்திகளுடன் அவரது போர் திறன்கள் முற்றிலும் ஒப்பிட முடியாதவை. இந்த கீழ்நிலை அதிகாரியை கடந்து செல்லும் போது ஒரு எதிரி கூட அவர் ஏதோ ஒரு நிலவரை தளத்தலைவர் என்பது போல நடந்து செல்லவில்லை. போர்க்களத்தில் பயம் மற்றும் வேதனையின் அலறல்களும் நிறைந்திருந்தன. இரத்தம், குடல்கள், உள்ளுறுப்புகள் மற்றும் கிழிந்த உடல்களின் பயங்கரமான காட்சி சில நிமிடங்களில் முழு இடத்தையும் நிரப்பியது. கான் எலிமெண்ட் ஆஃப் ஐ பயன்படுத்தியதும் இந்த 100 எதிரிகள் மீது பைய நச்சுப்பொருளின் விளைவுகளை ஏற்படுத்தியதும் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டது. வெறும் 10 நிமிடங்களில் கில்ட்டில் இருந்து 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இறந்துவிட்டனர். மேலும் நிலவனின் இராணுவத்தால் முழுமையாக ஒடுக்கப்பட்டனர். நிலவனை பொறுத்தவரை அவன் தனது வாளை கூட உயர்த்தவில்லை. இந்த அமைப்பின் பின்புறம் மற்றும் அவர்கள் பொறுப்பில் இருப்பது போல் தோன்றிய மக்களை நோக்கி நடந்து சென்றான். அவனை தாக்க முயன்றவர்கள் அவனது முதுகில் இருந்து வெளியே வந்த 4 முட்களால் விரைவாக கொல்லப்பட்டனர். அவன் இந்த கில்ட்டின் தலைவர்களை நோக்கி அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டிருந்தான். உயர்தர கவசங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் இந்த ஆண்டர் குழுவின் உறுப்பினர்கள் மீது அவனது பழிவாங்கும் சிவப்பு கண்கள் பதிந்தன. ஒரு போர் கடவுள் சிறிய பூச்சிகளை பார்ப்பது போல அவன் அவர்களை பார்த்தான். அவனது போர் ஆதிக்க ஒளி ஏற்கனவே அவர்களை மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அவர்களை பயமுறுத்தியது. இப்போது அவன் இந்த குழுவின் முன் நின்று இறுதியாக தனது கொடுங்கோல் குரலில் பேசினார். நீ என்னை விரும்பினாய், இதோ உன் மரணம் வந்திருக்கிறது.